உங்க எல்லாருக்குமே வந்து கோபி சுதாகர் தெரிஞ்சிருக்கும். கோசு அப்படின்னு அவங்க சொல்லப்படுறாங்க. பரிதாபங்கள், முதல்ல பாவங்கள் ஒன்று பண்ணாங்கன்னா அவருக்கு பரிதாபங்களுக்கு முன்னாடி பாவங்கள், அதுக்கப்புறம் இந்த மாதிரி தனித்தனியா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் பரிதாபங்கள்னு அவங்களே ஓன ஆரம்பிச்சிட்டாங்க கோபி சுதாகர். அது நல்ல டிஃப்ரெண்டான கான்செப்ட்ல பண்ணிக்கிட்டு இருந்தவங்க. நேத்து பரிதாபங்கள் வந்து பயங்கரமான ஹிட். சாதி வெறி எப்படி உருவாகுது, இந்த சாதி சங்கங்கள் எப்படி இளைஞர்களை வந்து பலி கொடுக்குது, இந்த மாதிரி கான்செப்ட்ல அவங்களுக்கே உரிய வழமையான பாணியில செம்ம காமெடியாகவும் அதே சமயம் முழுக்க முழுக்க கருத்தாகும். அதான் ரொம்ப முக்கியம். அது வெறும் சிரிக்க மட்டும் இல்லை, சிரிச்சா போச்சு நிகழ்ச்சி இல்லை, சிரிச்சுட்டு கொஞ்சமாவது சிந்திடா. ஏன்னா சாதி வெறி உள்ளவனும் அதை பார்த்தா திருந்துற அளவுக்கு அவங்க பண்ணியிருந்தாங்க. சார் நம்மளை இப்படி இந்த சமுதாயம் இப்படி தாண்டா பார்க்குது, ஜாதி வெறியை இந்த மீசையை முறுக்கிறது அருவாளை தூக்குறவன அந்த சமூகம் எப்படி பார்க்கும், கோமாளியா பார்க்கும், கிறுக்கு பயலா பார்க்கும். அதைத்தான் நேற்று கோபி சுதாகர் அழகா சொல்லியிருந்தாங்க. டேய், நீ இந்த ஊர்ல உள்ள 4 மாய்க்காங்க வந்து உன்னைய பெரிய வேணும் ஏற்றி விட்டு நீ வேட்டியை தூக்கிட்டு அக்காவை லவ் பண்றவனை கொள்றேன், தங்கச்சியை சைட் அடிக்கிறவனை வெட்டுறேன்னு போறியே, உன்னை இந்த சமுதாயம் எப்படி பார்க்குதுன்னா அல்டிமேட்டா அந்த படித்த சமுதாயம் உன்னை ஒரு கோமாளியா பார்க்குது அப்படிங்கிற அந்த டோன்ல செமையா பண்ணி, இதுக்கு எந்த அழுத்தம் கொடுத்தும் நீங்க டெலீட் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு பாராட்டு போல குவியுது.